ரீசன் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். 1987ஆம் ஆண்டு ஏவிஎம் நிறுவனம் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரகுவரன், ரூபினி, ஸ்ரீவித்யா, ஜெய் கணேஷ் மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் தான் மனிதன். இந்த திரைப்படம் இன்று மறு வெளியீடு பண்ணியிருக்காங்க. அதாவது புதிய தொழில்நுட்ப டிஜிட்டல் தொழில்நுட்ப வடிவில் மறு வெளியீடு பண்ணியிருக்காங்க. என்ன காரணம், சம்மந்தமே இல்லையே இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பெரும்பாலும் ஏவிஎம் நிறுவனங்களில் தயாரித்த திரைப்படங்கள் ரீரிலீஸுக்கு பெருசாக கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும், அவங்க ரீரிலீஸும் பண்ணதில்லை. ரொம்ப ரேர் படம். அதாவது சிவாஜி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யா அவர்கள் நடித்த அயன் திரைப்படத்தை இன்று வரை ரீரிலீஸ் பண்ணவே இல்லை அந்த திரைப்படம். ஸோ அந்த அளவுக்கு அந்த நிறுவனத்தின் மீது அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் தமிழ் சினிமா உலகில் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம்னா ஏவிஎம் நிறுவனம் தான். ஏவிஎம் நிறுவனம் பாயும் புலி அப்படின்னு ஒரு திரைப்படத்துக்கு பிறகு மீண்டும் ரஜினிகாந்தை வைத்து எடுக்க முடிவு செய்த திரைப்படம் தான் இந்த மனிதன் திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா, இந்த படத்துடைய இயக்குனர் எஸ்பி முத்துராமன் இதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்தை வைத்து பல திரைப்படங்கள் இயக்கியிருந்தார். இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த படத்துடைய கதை பார்த்திங்கன்னா விசி குகநாதன். இந்த படத்துடைய திரைக்கதை மற்றும் வசனம் பஞ்சு அருணாச்சலம். நிறைய பேருக்கு தெரியாது. இந்த திரைப்படத்துடைய இசை அமைப்பாளர் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க இளையராஜான்ட்டு. நிச்சயமாக இந்த திரைப்படத்துடைய இசையமைப்பாளர் இளையராஜா கிடையாது. இந்த திரைப்படத்துடைய இசையமைப்பாளர் சந்திரபோஸ். அவரும் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த ஒரு இசையமைப்பாளர் தான். சந்திரபோஸ் தான் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர். நிறைய பேர் நம்ம பாட்டை பார்த்துட்டு இளையராஜா மியூசிக் நினச்சிருப்பாங்க. இன்னும் பல பேருக்கு இப்போ கூட தெரியாது இது இளையராஜா இசைன்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த வானத்தை பார்த்து பூமியை பார்த்து அந்த பாட்டு, கால முரட்டு கால இந்த பாட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உண்மையிலே இளையராஜா பாட்டை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. உண்மையிலே அது கிடையாது. இந்த படத்துடைய இசை பார்த்திங்கன்னா சந்திரபோஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராஜா சின்ன ரோஜான்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கிடையாது. இந்த பாட்டுக்கு ஃபேமஸ் ஆகுறது காரணமே யாருன்னா அந்த படத்தோட இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ். அந்த திரைப்படமும் இளையராஜா அவர்கள் இசை கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. எல்லா படங்களையும் இளையராஜா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மனிதன் திரைப்படம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா 1987ஆம் ஆண்டு தீபாவளி அன்று வெளியாகியது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 38 வருஷம் முடிஞ்சிச்சு அந்த படம் வெளியாகி. 38 வருஷம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஜென்ரேஷனே மாறிடுச்சு. அந்த திரைப்படம் அப்போ வெளியாகும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மொத்தம் 46 பிரிண்ட்டு போட்டிருக்காங்க அந்த திரைப்படத்தை. இது ஏவிஎம் நிறுவனத்தில் நம்ம அஃபிஷியலாக பேசி நேற்று அவ்வளோ டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுது திரைப்படத்துக்காக. மொத்தம் இந்த படத்துக்காக 46 பிரிண்ட்டு போட்டிருக்காங்க. அதாவது பிரிண்ட்டுன்றது என்னன்னா, நம்ம இந்த படப்பெட்டின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தான் கியூபு பல டெக்னாலஜிக்கெலாம் வந்துருச்சு. அன்றைக்கெலாம் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் கிடையாது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு படப்பெட்டி, அந்த படப்பெட்டியே எத்தனை சென்டருக்கு போதோ பக்கத்து ஊர்களில் சென்டரில் இந்த தேட்டரில் ஓடி ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஊருக்கு தூக்கிட்டு போவாங்க. அந்த ஊரில் ஓடி ஆனதுக்கப்புறம் பல ஊர்களுக்கு அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த 46 பெட்டி தான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ரீல் வடிவில் வந்த படங்கள்லாம் இப்போ டிஜிட்டல் ஆக்கி அது ரீலீஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா அதெல்லாம் ரீலே தேஞ்சு போயிருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லை, நம்ம காமெடியில் கூட ஏன்பா போதும் ரீலே தேஞ்சு போச்சுப்பான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போட்டு அடின்னு அடிச்சிருப்பாங்க. அந்த ரீலே தேஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு தேஞ்சு போன ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு படத்தை தூக்கின்னு அதை ரீமாஸ்டர் பண்ணி ஒரு டிஜிட்டல் வடிவில் ஒரு ரீரிலீஸ் பண்ணி இன்றைக்கி மக்களுக்கு போய் சேர்க்கறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த வடிவில் நீ வெளியாகியிருக்க திரைப்படம் தான் மனிதன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த நல்லா சொல்ல கேட்டுங்க. இன்றைக்கி மாதிரி தீபாவளி பொங்கல்லாம் இது ஒரு படம் 2 படத்தோடலாம் முடிகிற கேஸு கிடையாது. அன்றைக்கி மனிதன் கூட எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகிருந்து யாருக்காச்சும் தெரியுமா? மனிதன் திரைப்படம் வெளியாகும் போது அதே தீபாவளி அன்று உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த நாயகன் திரைப்படமும் வெளியாகியிருக்கு. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்த உழவன் மகன் திரைப்படமும், அது வேறு இல்லாமல் அன்றே சட்டம் ஒரு விளையாட்டு 2 விஜயகாந்த் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரே நாளில் 2 விஜயகாந்த் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பல ஜாம்பவான்கள் போட்டி போட்ட காலம் அது. ஒரு தீபாவளி பொங்கல்னால் எல்லா நடிகர்களும் உள்ளே வருவாங்க. அந்த அளவுக்கு போட்டி போட்ட காலங்கள் அது. அந்த காலகட்டத்தில் இந்த எல்லா படங்களையும் பீட் பண்ணி மனிதன் தான் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை படைத்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய பட்ஜெட் இன்றைக்கி மாதிரிலாம் கோடி கணக்கெல்லாம் அன்றைக்கி பட்ஜெட்டே கிடையாது. அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 லட்சம் 40 லட்சத்துலேயே ஒரு படத்தையும் முடிச்சிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு அப்புறம் ரஜினிகாந்த் என்ன சம்பளம் வாங்கியிருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 லட்சம் 15 லட்சம் வாங்கியிருப்பாரு, அவ்வளோதான். அப்போலாம் லட்சக்கணக்கில் தான் சம்பளம். கோடி கணக்கில் ஒரு படத்தோடைய விஷயமே கோடி கணக்கில் எடுக்கவே முடியாது. ஒரு படமே இப்போ 25 லட்சம் 30 லட்சத்தில் முடிஞ்சிடும் பட்ஜெட் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா. அப்போ பார்த்திங்கன்னா ரஜினிகாந்துக்கு எவ்வளோ சம்பளம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்போ 10 லட்ச ரூபாய் வாங்கியிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. இந்த படத்துக்கு மனிதன் படத்துக்காக ரஜினிகாந்த் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒன்று சொல்லப்போனால் ஒரு 10லேருந்து ஒரு 15 லட்சம் தான் சம்பளமே வாங்கியிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அன்றைக்கி. ஆனால் அன்றைக்கி இருந்த மார்க்கெட் நிலவரம், அன்றைக்கி இருந்த இதெல்லாம் வேறு.
ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அமைந்த படம் தான் இந்த மனிதன். இத்தனை படங்கள் கூட போட்டி போட்டு இந்த திரைப்படம் தான் அந்த தீபாவளி அப்போ மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டது. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் 250 நாட்களை கடந்து இந்த திரைப்படம் திரையரங்கில் மட்டும் வெற்றிகரமாக ஓடியது. கோல்டன் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க. சில்வர் ஜூப்ளினா 175 நாள், கோல்டன் ஜூப்ளினா 250 நாளை தாண்டா அந்த படம் வந்து கோல்டன் ஜூப்ளி விழாவை கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரம்மை பூட்டிய திரைப்படம் தான் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மனிதன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்துடைய கதாநாயகி ரூபினி அவர்களுடைய முதல் தமிழ் திரைப்படமே மனிதன் தான். அதற்கு பிறகு தான் அவங்க பல படங்கள் நடிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது ரூபினின்னா யாருன்னே. வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளில் ரூபினி யாருன்னே தெரியாது. மைக்கேல் மதன காமராஜரில் வந்து சிவராத்திரின்னு ஒரு பாட்டில் ஆடுவாங்க பாருங்கள், அவங்க தான் ரூபினி. புலன் விசாரணை படத்தில் மும்பையில் டாக்டராக வருவாங்க, உங்களுக்கு தெரியும், விஜயகாந்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க தான் ரூபினி. இன்னும் சொல்லப்போனால் பல திரைப்படங்களில் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. பார்த்திபன் கூட நடிச்சிருக்காங்க, சத்யராஜ் கூட நடிச்சிருக்காங்க, பல கதாநாயகர்கள் கூட அவங்க வந்து இங்கே ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒன் ஆஃப் த டாப் லீடிங் ஆக்ட்ரஸாக அந்த டைமில் காலகட்டத்தில் வளம் வந்தாங்க. இப்போ சொல்லப்போனால் ஒரு மாதவியெலாம் இருந்தாங்க, உங்களுக்கு தெரியல, தில்லுமுல்லாம் நடித்தாங்க பாருங்கள், தில்லுமுள்ளு, டிக் 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 படங்கள்லாம் நடித்தாங்க. அந்த காலத்து டிக் 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 நான் சொல்கிறது, அந்த படங்கள் நடித்த மாதவி காலத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ரூபினின்றவங்க வந்து பயங்கர டாப்பில் வந்தாங்க அந்த டைமில். ஏன்னா ரஜினி, கமல் பெரிய பெரிய முன்னணி நடிகர்களோடு நடித்து வந்தாங்க. அவங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்த திரைப்படமே இந்த மனிதன் திரைப்படம் தான். மனிதன் திரைப்படம் வந்து என்னங்க காலகட்டம், இது என்னங்க கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக சொல்லப்போனால் ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கையை பேஸ் பண்ணி எடுத்த திரைப்படம் தான் அந்த மனிதன். ஏன்னா இந்த படத்துடைய கதை ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா வி.சி. குகநாதன். அவர் வந்து பிரபலமான வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கையை பேஸ் பண்ணி வாழக்கூடிய ஒரு நபர். அந்த நபர் தான் இந்த திரைப்படத்தை வந்து அழகாக கதை எழுதி கொடுத்தது அவர் தான். எப்படிடா இது, ரஜினிகாந்த் வந்து இந்த மாதிரி பெரும்பாலும் அரசியல் படங்கள், இந்த மாதிரி ஏவிஎம் நிறுவனங்களுக்கு கூட இந்த மாதிரி படங்களை எடுக்க மாட்டாங்களே, எப்படி வந்து இந்த மாதிரி படங்களை எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் கேள்வி. ஏன்னா ஏவிஎம் நிறுவனம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குடும்ப பாங்கான கதைகள், நல்ல கதை அம்ச படங்கள், மக்களுக்கு பிடிச்சமான கதைகள், இந்த மாதிரி படங்கள்லாம் எடுப்பாங்க. இந்த கான்ட்ரவர்சியில் சிக்கிறது, அரசியல் வழியை சிக்கிறது, இந்த மாதிரி சூழ்ச்சி வழிகளில் சிக்கிற மாதிரிலாம் அவங்க படங்கள் எடுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பான ஒரு தயாரிப்பு நிறுவனம்னா ஏவிஎம் நிறுவனம் தான். எப்படி அந்த டைம்லேயே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கையை பேஸ் பண்ணி ரஜினிகாந்த் அவர்கள் நடித்தார், எப்படி வந்து இந்த மாதிரி சீன்கள்லாம் வந்து ரஜினிகாந்த் அக்செப்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரிலாம் பல கேள்விகள் இருக்குது. ஆனால் நிச்சயமாக அது இல்லை. ஏன்னா அந்த படத்துடைய மெயின் கான்செப்டே பார்த்திங்கன்னா, அமாவாசையில் பிறந்த ஒரு குழந்தை, அமாவாசையில் பிறந்துட்டாலுமே அந்த குழந்தை திருடனாக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளே ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த காலத்தெல்லாம் வாழ்ந்த மக்களுக்கு தெரியும், அமாவாசையில் பிறந்த குழந்தைனாலவே அவனை வந்து ஒதுக்குறது, அவன் திருடன், அவன் உருப்பட மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி ஒரு கான்செப்டை கையில் எடுத்த திரைப்படம் தான் இந்த மனிதன். ரஜினிகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் அமாவாசை அன்று பிறந்திருப்பார். அதனால தான் அந்த பாட்டு வரியிலே வரும், தாய் என்னை ஈன்றது அமாவாசையாம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிலே வரும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அந்த வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தத பாட்டில் கூட. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாடல்கள் எல்லாமே அவ்வளோ அக்யூரேட்டாக மக்கள் மனசில் அவ்வளோ அந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கு. காரணம் என்னென்னா, இந்த படத்துடைய பாடல்கள் இன்னொரு பெரிய பலம்னே சொல்லலாம். இந்த மாதிரி படங்கள்லாம் அன்றைக்கெல்லாம் டிஜிட்டல் பிரிண்டெல்லாம் கிடையாதுங்க. அன்றைக்கெல்லாம் டிடிஎஸ் கிடையாது, டிஜிட்டல் பிரிண்ட் கிடையாது. தேட்டரில் ஏதோ ஓடும், படம் பார்த்துட்டு இருப்பாங்களோ, விசில் அடித்து கை தட்டி வந்துகிட்டே இருப்போம். இதெல்லாம் டிடிஎஸ் எஃபெக்டில், அந்த பாட்டெல்லாம் டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்டில் கேட்குறதப்போ உண்மையிலேயே இதில் பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒரு 2000க்கு முன்னாடி வரைக்கும் பெரும்பாலும் டிடிஎஸ் படங்கள் வந்து பெருசாக வந்ததா இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்தா டிடிஎஸ் படங்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு குருதி புனல், ஒரு முத்து, ஒரு கருப்பு ரோஜா, இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் அதுக்கு முன்னாடி டிடிஎஸ் படங்கள்லாம் வந்துச்சு. அப்போ டிடிஎஸ் படங்கள் வந்தால் கூட இங்கே தமிழ்நாட்டு டிடிஎஸ் தேட்டரே கிடையாது. அப்போ டிடிஎஸ் தேட்டரை வந்து கைவிட்டேனிலாம். சென்னையில் தேவி தேட்டரில் டிடிஎஸ் இருந்தது, அதை விட்டால் மோட்சம்ல டிடிஎஸ் இருந்தது, அவ்வளோதான். வேறு எங்கேயுமே டிடிஎஸ் கிடையாது. அப்போலாம் ஒரு 2000க்கு முன்னாடி நான் சொல்கிறது, ஒரு 1999க்குலாம் முன்னாடி டிடிஎஸ்ஸே பல தேட்டரில் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு வந்து டிடிஎஸ் இல்லாத காலகட்டத்தில் வந்து திரைப்படங்கள் இதெல்லாம் பாருங்கள். அந்த தேஞ்சு போன ரீலை வச்சு ஒரு டிஜிட்டல் வடிவில் அந்த படத்தை கொடுத்து இன்றைக்கி வந்து கியூப் மூலிமா அந்த படத்தை கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து கணிசமான திரையங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா கச்சா முச்சானெலாம் ரிலீஸ் பண்ணல. இந்த ரீலீஸ்ன்ற போர்வையில் வந்து இஷ்டத்துக்கு போட்டு அடிச்சுட்டு கூட்டமே வராதுக்கு ஒரு 150 சென்டரை பிடிச்சிக்கிட்டு அது மாதிரிலாம் பண்ணலை. ஒரு டீசெண்டான ஒரு ஸ்க்ரீன்ஸை மட்டும் போட்டு ஒரு ஷோ 2 ஷோ தான் போட்டிருக்காங்க. இது வந்து பிரபலப்படுத்தவும் இல்லை, இந்த படத்தை வந்து வாங்கன்னு கூவும் இல்லை, ரஜினி ரசிகர்கள் போட்டு இதில் ஆரவாரமாக உழவும் இல்லை. நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த படத்தோடைய ஃபேக்டை மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். இந்த படம் வசூல் எவ்வளோ ஆச்சு, அது ஆச்சுலாம் நம்ம இதை பற்றி பேசவே வரல. இந்த படத்தோடைய ஃபேக்ட் என்ன, அன்றைக்கி எப்படி இந்த இவ்வளோ படங்களையும் பீட் பண்ணி இந்த படம் வந்து சாலிடாக நம்பர் 1ல் நின்றுச்சு, அதுக்கு என்ன காரணம், அந்த படத்தோடைய கதை அம்சம் என்ன, இது எல்லாமே வந்து முழுக்க தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த மனிதன் திரைப்படத்தில் முக்கியமான இன்னொரு கதாபாத்திரம் யாரை சொல்லணும்னா, ரகுவரன் அவர்களை சொல்லலாம். ரகுவரன் அவர்கள் இந்த படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருப்பார்.
அவருடைய சொந்தத்தில் தான் நடிகை ரூபினியே இருப்பாங்க இந்த படத்தில், இந்த கதாபாத்திரத்தில். ஒரு வில்லன் குடும்பத்துலேருந்து ஒரு கதாநாயகியை லவ் பண்ணி ஏற்றுக்கிற மாதிரி ஒரு கதையம்சம் கொண்ட படமாக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ரஜினிகாந்த் போடுற பாம்பை பிடிச்சி டக்குன்னு பிடிச்சி தூக்கி போடுற அந்த ஸ்டில்லெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அது வந்து நிற்பார், மனிதன்ற மாதிரி வந்து நிற்பார் அவர். அந்த அண்ணாமலை திரைப்படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபஸ்ட்டு அந்த பாட்டு வரும் கொண்டையில் தாழம்பு நடுவில் அந்த ரஜினி பற்றி ஒரு இன்ட்ரோ மாதிரி போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு கரெக்டாக வந்து கடைசி அந்த மனிதனுடைய அந்த கன்னை வச்சுட்டு பாம்பெல்லாம் மாட்டிகிட்டு நிற்கிற மாதிரி தான் அந்த ஸ்டில்லை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஸ்டில் அந்த மனிதன் திரைப்படத்தில். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டில்ஸ், இந்த பொங்கல் அட்டைகள் சொல்லுவாங்க, நீங்கள் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1987 இது வரும்போது 1988 வந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரஜினி படங்களுடைய இந்த மனிதன் படத்துடைய ஸ்டில்லு தாங்க இருக்கும் அந்த பொங்கல் வாழ்த்து அட்டைகளில். நிறைய பேருக்கு தெரியும், அன்றைக்கி பொங்கல் வாழ்த்து அட்டைகள் விற்றவங்க எல்லாமே கேட்டு பாருங்கள். 1988 பொங்கல் வாழ்த்து அட்டையில் ரஜினிக்குன்னு ஒரு தனி ரேக்கெல்லாம் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு நீ தெரியாது. பொங்கல் வாழ்த்துக்கள் அட்டைகளில் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கென்றே ஒரு தனியாக ஒரு ரோவே ஒதுக்கிடுவாங்க. ஒரு 2-3 ரோ வந்து ரஜினிக்குனே ஒதுக்கிடுவாங்க. வர்றவங்களாம் ரஜினியோட அந்த பொங்கல் வாழ்த்து அட்டையை வாங்கிட்டு போகணுன்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 1988 பொங்கல் ஆண்டு அன்றைக்கி மட்டும் எல்லாமே ரஜினி ஸ்டில் தாங்க இருந்தது. அந்த மனிதன் படத்துடைய ரஜினி ஸ்டில் தான் பொங்கல் வாழ்த்து அட்டைகளில் வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் உள்ள அந்த ஸ்டில்லு, அந்த ரஜினியோட லுக்கு, அந்த ஸ்டைலு, அந்த ஹேர் ஸ்டைலு, என்னதான் நம்ம ராஜாதி ராஜா வந்து ஹேர் ஸ்டைலு மாற்றி நடித்தா கூட மனிதன் திரைப்படத்தில் அவருடைய ஹேர் ஸ்டைல் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் சூப்பராக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டைல் லுக், இன்னமும் பயங்கர ஸ்டைலில் இருப்பார் இந்த படத்தில். ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலாகவே நடிச்சிருக்க மாட்டாருங்க. உண்மையை சொல்ல போனால் பஞ்சி டயலாக் பேச மாட்டார், ஒரு ஸ்டைல் பண்ண மாட்டார், ஒரு பபிள் கம் தூக்கி போடுறது, இதில் எந்த விதமான சிகரெட் தூக்கி பிடிக்கிறது மாதிரி எதுவுமே காட்சி அமைப்புகளே இருக்குது இந்த படத்தில். நீங்களே பாருங்கள், இந்த படம் அதாவது வந்து இன்றைக்கி கூட யூடியூப்லேயும் இருக்குது, நீங்கள் தேட்டர் கூட போய்ட்டு பார்க்கலாம். ஒரு இது மாதிரி அந்த மாதிரி காட்சி அமைப்புகளே இருக்காது இந்த படத்தில். ஒரு ஸ்டைலாகவே ரொம்ப ஒரு ஸ்டைல் இருக்க மாட்டேன். ஆனால் அவருடைய ஹேர் ஸ்டைல் பாருங்கள் இந்த படத்தில், அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இன்றும் வந்து பல ரசிகர்கள் இன்னமும் ரஜினி ஹேர் ஸ்டைல் வச்சு சுற்றிட்டு தான் இருக்காங்க. இன்னும் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பேர் இன்னமும் ரஜினி ஹேர் ஸ்டைல் வச்சு சுற்றிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். காலங்கள் கடந்துருச்சு, ஜென்ரேஷன்கள் கடந்துருச்சு, வருடங்கள் கடந்துருச்சு, பல ஹீரோக்கள் பல விஷயங்கள்லாம் வந்து பண்ணி இன்னமும் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தால் கூட ரஜினியோடைய அந்த லுக்கும் தோற்றமும் இன்னும் வந்து பல பேர் இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு காரணம்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரஜினியோட ஹேர் ஸ்டைல், அந்த தலையை கூவி விடுறது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வந்து ரஜினிகிட்டேருந்து இன்னமும் அந்த ஆடியன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. உண்மையாக சொல்ல நல்ல விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அவர்கிட்ட தீய விஷயங்களோ இல்லை அவர் பண்ண விஷயங்களோ யாரும் ஃபாலோ பண்ணுறதில்லை. இன்றைக்கி அவர் பண்ண நல்ல விஷயங்களும் இன்னமும் நம்ம மக்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. மனிதன் திரைப்படம் சரி என்னங்க எதுக்குங்க இப்போ ரீலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நேற்று வந்து நம்ம அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் வந்து ஒரு மேனேஜர்கிட்ட நம்ம நேற்று நேரடியாக நாங்கள் பேசினோம். நிறைய டீட்டெயில்ஸும் கொடுத்தாரு. சார் நம்ம வந்து இல்லை சார், நம்ம வந்து ஒருத்தர் கேட்டார், அதனால் வந்து இது வந்து அவங்ககிட்டேருந்தே உங்களுக்கு தெரியாது. ஏவி நிறுவனத்தில் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. எம் சரவணன், எம் பாலசுப்ரமணியம், எம்எஸ் குகன் அப்படின்னு தயாரிப்புன்னு போட்டு 3 பேர் வரும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட படம் தான் சார் எங்ககிட்ட வச்சுருக்கு. இப்போ வந்து மீதி படங்கள் எல்லாமே அவர் தம்பிக்கிட்ட கொடுத்துட்டாரு. அவங்க தம்பி வந்து வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி இந்த படத்தை வந்து நான் எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதுனால அவங்க கொடுத்துருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது வந்து முழுக்க ஏவிஎம் நிறுவனம் வந்து கையில் எடுத்து அவங்க பண்ணலை. இந்த படத்தோட குறிப்பிட்ட ரைட்ஸ் வந்து ஒருத்தர்கிட்ட இருக்குது, அதாவது அவருடைய தம்பிக்கிட்டே இருக்குது. அவர் யாரோ ஒருத்தர் கேட்டார்னு கொடுத்துருக்காங்க. சில தேட்டரில் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன், இந்த படத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார் தான் அவர் வந்து நேற்று சொன்னார். அதே மாதிரி அந்த 1987 தீபாவளிக்கு வெளியான படங்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 படம் வெளியாகிருக்குங்க. இந்த 10 படத்தையும் அடித்து தூக்கிட்டு மனிதன் திரைப்படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸிலும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி அந்த தீபாவளிக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த வருடம் வந்த படங்களிலேயே அதிக நாட்கள் ஓடிய படமாக கூட இந்த படம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சு இருக்குதுங்க. அதிக வசூல் செய்த படமாகவும் சரி அதிக நாட்கள் ஓடிய படமாக கூட இந்த படம் தான் இருக்கும் அப்படின்றது தான் வந்து எனக்கு கிடைச்ச தகவல். 1987 வந்த படங்களிலேயே மனிதன் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற திரைப்படம் அப்படின்ற மாதிரி ஒரு என்னதான் கவுண்ட் பண்ணாலும் ஒரு டாப் 3ல் அந்த படம் கண்டிப்பாக இருக்கும் அந்த வருடத்தில் வந்த படங்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் வந்து வெளிநாடுகள்லையோ வெளி மாநிலங்களிலோ அவ்வளோ படங்கள்லாம் வெளியாகாது. அதனால தான் இந்த படத்தை ஹிந்திலையும் இந்த திரைப்படம் வந்து பிகாரி குண்டா அப்படின்ற நேமில் வந்து இந்த படம் மொழி மாற்றம் செய்து ஹிந்திலையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்தை. அங்கேயும் வந்து இந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. மனிதன் திரைப்படம் என்னதான் வந்து ரஜினி ஸ்டைலான ரஜினி, யூத்தான ரஜினி, லவ்வபுள் ரஜினி, சாமான ரஜினி, ஆக்ஷன் ரஜினி, இது மாதிரி பல வேடங்களில் பார்த்தார் ரஜினியை. மனிதன் திரைப்படத்தில் ஒரு வித்தியாசமான வேடத்தில் பார்த்த அனுபவம் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த வளர்ந்த சினிமாவை பார்த்து ரசித்த அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும் தெரியும் மனிதன் எப்பேற்பட்ட ஹிட் என்று. ரஜினியோட நடிப்பு இந்த படத்தில் எப்படி பேசப்பட்டது என்று, இந்த படத்துடைய பாடல்கள் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்றதை
அன்றைக்கி வாழ்ந்த காலகட்டத்தில் ஆடியோ கேசட் விற்றவன், டெக்கில் வந்து கேசட் படம் அந்த கேசட் விற்றவன், தேட்டரில் படம் ஓட்டினவங்க, டென்ட்டு கொட்டாவில் படம் ஓட்டினவங்க, இவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் எவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி அடைந்தது என்பதை மனிதன் எல்லாருக்குமே உணர்த்தும். இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு டைம் கிடச்சா தாராளமாக போய்ட்டு இந்த படத்தை டிஜிட்டல் வடிவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காகவும், இந்த பாடல்கள் உள்ள பாடல்களை கேட்குறதுக்காகவும் நிச்சயமாக நீங்கள் தேட்டரில் போய்ட்டு பார்க்கலாம். மீண்டும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாடெல்லாம் என் பேரை சொல்லும் நல்லவனுக்கு நல்லவன் தாண்டி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.